Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல அப்படியே பூ மாதிரி பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான ராகி இட்லி கேழ்வரகு இட்லி எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ராகி இட்லி செய்யறதுக்கு 2 கப் அளவுக்கு ராகி எடுத்து வச்சிருக்கேங்க. கேழ்வரகு எடுத்து வச்சிருக்கேன். 2 கப் கேழ்வரகுக்கு 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து வச்சிருக்கேங்க. 1 கப்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கம்மியா உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். உருண்டை உளுந்து எடுத்து வச்சிருக்கேங்க. பாருங்க, இந்த கப்ல தான் நான் அளந்திருக்கேன் அரிசியும் கேழ்வரகும். அதுல இந்த அளவுக்கு மட்டும் குறைவா நான் எடுத்திருக்கேன். பாருங்க, இதுதான் சரியான அளவு. இப்போ ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம். தனியா ஒரு பாத்திரத்துல உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் உளுந்தம்பருப்பை 2 மணி நேரம் ஊறினாவே போதும். ஆனால் ராகியும் அரிசியும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். அதனால நல்லா அலசிக்கோங்க. ஒரு 4 தடவை 5 தடவை நல்லா அலசிக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் மண் நிறையா இருக்கும் ராகியில். நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இதை ஊற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா அலசிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி ஊற வச்சிருங்க. நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி நம்ம உளுந்தம்பருப்பு நல்லா கழுவிட்டு இதையும் ஊற வச்சிடலாம். நல்லா கழுவிடுங்க, ஊற வச்சிருங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்க, இதுவுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. சாதமோ அவளோ இல்லைன்னா வெந்தயமோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம அரைச்சாவே சூப்பராக இட்லி வருங்க. ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம தோசை மாவு இட்லி மாவு கரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்ச பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்படி நீங்கள் கையில் மாவு எடுத்து இப்படி விட்டிங்கன்னா அப்படியே பந்து மாதிரி வரணுங்க. தண்ணியில் விட்டிங்க அப்படின்னா நல்லா பந்து மாதிரி வரணும். இந்த பதத்துக்கு உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். தண்ணி அதிகமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ராகியும் அரிசியும் சேர்த்து அரைச்சிடலாங்க. இது கிட்டத்தட்ட அரையறதுக்கு ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் கிட்ட ஆகுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்படணும். நான் தொட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைப்படும். நீங்கள் கையில் எடுத்து பார்க்குறப்போ அந்த கேழ்வரகுடைய தோல் தெரியும் லைட்டாக, அந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் எடுத்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எனக்கு எப்பயுமே சரியாக இருக்குங்க. அதனால நான் அந்த அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இப்போ இதுலேயே ராகியும் அரிசியும் அரைச்ச மாவையும் நான் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணுங்க. அதுக்கப்புறம் இட்லி ஊற்றினா தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். அது நல்லா புளிக்கட்டும். பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கும் நீங்கள் அரைச்ச உடனே மாவு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நான் நைட் அரைச்சது. இப்போ காலையில் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைனா அடியில் அரிசியுடைய மாவு மட்டும் நல்லா தங்கியிருக்குங்க. அதனால் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் இட்லி ஊற்றிடலாம். இதே மாவில் நம்ம தோசை ஊற்றினாலுமே நல்லா முருகலாக சூப்பராக வருங்க. இந்த அளவு மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இட்லி ஸ்டாண்டில் வச்சுக்கிறேங்க. இது நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரியே இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதுங்க. சூப்பராக சாஃப்டான ராகி இட்லி ரெடி ஆயிரும். இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம்.
இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஏதாவது காரமான சட்னி இருந்தால் சூப்பராக இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாம்பார் இருந்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சட்னி விட சாம்பார் வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி பூ மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி சாம்பாரோட வந்து சர்வ் பண்ணுறேங்க. இப்படி மேலே சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.